ரயில் பயணங்கள்ல நீண்ட தூர பயணம், இரவு நேர பயணங்கள்ல பெண்கள், கர்ப்பிணிகள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு லோயர் பர்த்னு சொல்லப்படக்கூடிய கீழ்ப்படுக்கை கிடைப்பது மிகுந்த சிரமமா மாறியிருக்கு. இந்த நிலையில அவங்களோட சிரமத்தை போக்கும் வகையில இந்த தரப்பினருக்கு தானாகவே லோயர் பர்த் ஒதுக்கப்படும்னு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். இந்த நிலையில ரயில் பயணத்துல பெண்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் கீழ்ப்படுக்கைய பெறுவது பெரும்பாலும் சிரமமா இருக்கும். குறிப்பா 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கு பயண வசதிகள் குறைபாடு ஏற்பட்டுள்ளதா பல முறை புகாருமே எழுந்திருக்கு. இந்த நிலைய சரி செய்ய மத்திய ரயில்வே துறை புதிய நடவடிக்கைகளை அறிவித்திருக்காங்க. இது குறித்து நாடாளுமன்றத்துல எழுத்துப்பூர்வமா பதிலளித்த மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ரயில் பயணத்துல கீழ்ப்படுக்கை வசதி குறிப்பா 45 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கு முன்னுரிமையாக வழங்கப்படும்னு கீழ்ப்படுக்கை ஒதுக்கீட்டு குறித்து புதிய நெறிமுறைகளை அமல்படுத்தப்பட்டுள்ளதா ரயில்வே துறை தெரிவிச்சிருக்காங்க. முன்பதிவு செய்யும் போது 2 பேரும் இது போன்ற விருப்பங்கள் தெரிவிக்காவிட்டாலும் 45 வயது அதற்கு மேற்பட்ட பெண்களுக்கு தானாவே லோயர் பர்த் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்களுக்கும் கீழ்ப்படுக்கை வசதி முன்னுரிமையா ஒதுக்கப்படும். இதற்காக ஸ்லீப்பர் பெட்டுகள்ல ஒவ்வொரு பெட்டிக்கும் 6 இருந்து 7 லோயர் பர்த்துகளும், 3ஆம் வகுப்பு ஏசி பெட்டியில 4 இருந்து 5 பர்த்துகளும், 2ஆம் வகுப்பு ஏசி பெட்டிகள்ல 3 இருந்து 4 பர்த்துகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ராஜ்தானி, சதாப்தி உட்பட அனைத்து நீண்ட தூர ரயில்களும் இது நடைமுறையில இருக்கும்னு. கீழ்ப்படுக்கைகள் காலியா இருந்துச்சு அப்படின்னா மற்ற பர்த்துகள்ல பயணம் செய்யக்கூடிய முதியவர்கள் இல்லனா கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த இடங்கள் மாற்றி வழங்கப்படும்னு ரயில்வே தெரிவிச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளும் மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்லீப்பர், 3D ஏசி, 2D ஏசி ஆகிய பெட்டிகள்ல தலா 4 இடங்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களோட உதவியாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அவங்க சிரமமின்றி பயணம் செய்ய தனிப்பட்ட கதவு அகலமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. சக்கர நாற்காலியை நிறுத்தும் வசதி, அகலமான பாதைகள், அதுக்கேத்த மாதிரி கழிப்பறைகள், இது எல்லாமே புதிதா அமைக்கப்பட்டிருக்கு. பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய பயணிகளுக்காக பிரெயில் எழுத்துக்களோட இருக்கக்கூடிய அறிவிப்பு பலகைகளும் சேர்க்கப்பட்டிருக்கு. நவீன அம்ரித் பாரத் ரயில்கள், வந்தே பாரத் ரயில்கள்லயும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வடிவமைப்புகள் செய்யப்பட்டுள்ளதா அமைச்சர் தெரிவித்திருக்காங்க. புதிய நடைமுறைகள் அறிமுகமாக இருக்கக்கூடிய நிலையில ரயில் பயணத்துல சிரமம் குறிப்பா குறையும்னு ரயில்வே நம்புது. மத்திய ரயில்வேயோட இந்த அறிவிப்பு பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரின் பாதுகாப்பான எளிதான பயணத்தை உறுதி செய்யும்னு நடவடிக்கையா பார்க்கப்படுது.